ஓட்டிட்டு ஞானக்கால் மாதிரியா போச்சே பானி மெல்லிஸ் பார்க்கதா உடுக்கிட்டே போட்டேன் அந்த ஐயர் பஞ்சபாண்டவர்கள் அர்ஜுனனாகும். ஏன் இப்படி வேடம் தரித்து வந்திருக்கிறது? என்னுடைய தேவிமார்கள் 8 பேர்கள். திரௌபதி, சுபத்திரை, கோகவதி, நாகக்கண்ணி, அள்ளி, அவலக்குடி, சித்திராங்கனி, இத்தனை பேர்களும் எனக்கு மனைவிமார்கள். இதற்கு இடையில் மின்னலொலியானவள் சேர்த்து 8 பேர் மனைவிமார்கள். மின்னலொலியானவளை 5 வயதில் சிறு பெண்ணாக இருக்கும் தருணத்தில் நான் மாங்கல்யம் கட்டிவிட்டேன். காரணம், உன்னுடைய கம்பத்தில் தவம் செய்துவிட்டு திரும்பி வரும் பொழுது என்னுடைய தவத்தை மெச்சி அவன் அண்ணனாகி இடியேந்திரன் எனக்கு பரிசாக வழங்கினான் சிறு பெண்ணை. அன்று முதல் இன்று வரை 14 வயதாக அந்த பெண்ணுக்கு 9 வருடமாக நான் சென்று பார்த்ததே கிடையாது. அப்படி இருக்க அந்த மேகலோகத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய மேகராஜன் நிருபம் அனுப்பியிருந்தார். அந்த நிருபத்தை கண்டு என் தம்பி அர்ஜுனனை சென்று காணும்படி அனுப்பி வைத்தேன். அவனும் சென்றான். அந்த நேரத்தில் என்னுடைய தேவமார்கள் என்ன செய்து வச்சிருமா, என்னை வெளியே பிடித்து தள்ளிவிட்டு பூஜையே முக்கியம் என்று செய்தார்கள். அப்படி என்னை வெளியே பிடித்து தள்ளும் தருணத்தில் அந்த வாசற்படி தூணானது என் நெற்றியில் காயம்பட்டு உதிரம் பூமியில் சிந்தியபடியால் 32 அழகுப்படுத்த இந்த சீரோபத்தோடு வரமாட்டேன் என்று என் மாமன் கண்ணின் மீது சத்தியம் செய்து மின்னலுடைய சொல்லிவிட்டு கோபமாக வந்துவிட்டேன். அப்பொழுது நான் சன்னியாசியா ரோபம் மாறி தெருவாக பிச்சை எடுத்துக் கொண்டு போனேன். யாரும் எனக்கு இந்த ஓட்டில் அள்ளி பிச்சை போடவில்லை. எப்படித்தான் வெளியே தவித்துக் கொண்டு என் நாமாவை நினைத்துக் கொண்டு சென்றேன். என்னை போலவே சன்னியாசிகளிடம் தெரித்து என் முன்பாக வந்தார் என் மாமா. அப்பொழுது நடந்த விஷயத்தை கூறினேன். அடே அறிவுக்கட்ட அர்ஜுனா, உலகத்தில் பெண்கள் திட்டினால் ஒவ்வொரு வீட்டு கணவரும் வெளியே சென்று விட்டால் பூலோகம் நினைக்குமா? புத்தி இருக்கிறது என்று எனக்கு திட்டி புத்திமதி சொல்லி மனைவிடம் போய் சேரு கூறினார். அப்போது நான் தெரிவித்தேன், ஆனால் மாமா சுயரூபத்தோடு 32 அழகை படைத்த நான் வருவதில்லை என்று உங்கள் மீது சத்தியம் செய்தேன். அந்த சத்தியம் பொய்யாகிவிடும். சந்திரகுலத்து குருகுலத்தில் பிறந்த சந்திரகுலத்தில் நாம் சத்தியத்தை மீறக்கூடாது என்றார். அப்படியானால் அர்ஜுனா, நான் உனக்கு துணை புரிகிறேன். சின்ன ஜாதி குரத்தியாக உருவு மாறி சென்றால் என்னுடைய புள்ளங்களை உனக்கு கையில் வைத்துக் கொண்டால் கடந்த காலம், வருங்காலம், நிகழ்காலம் இந்த முக்காலங்களையும் அறியக்கூடிய சொல்லக்கூடிய திறனை நான் தருவேன் என்று கூறினார். அப்படி எடுத்துக்கொண்டு பெண்ஜாதிகளை காண்பதற்காக அர்ஜுனனாக நான் அர்ஜுன புரத்தியாக வந்திருக்கிறேன். ஆமாம், தவிர இன்னும் தெரிகிறேன்.
இடதுபுறமாக கொண்டை போட்டு எவ்வளவு வினோதமாக வருகிறது. இப்படி வந்தால் என்னிடம் மக்கள் அனைவரும் குறி கேட்பார்கள். அப்படி இருக்க என்னிடம் இன்னும் என்ன இருக்கிறது? அம்மா நல்ல புள்ளி நல்ல புலி, நாகங்கள், கரடி, சிங்கம், காட்டானை இப்பேற்பட்ட மிருக ஜாதியில் இருந்து பல வஸ்துக்களை கொண்டு வந்திருக்கீங்க. இவ்வளவு நேரம் இந்த காமராஜபுரத்தில் சொல்லி வந்தேன், தெரு தெருவாக வந்தேன், யாரும் கேட்கவில்லை. அலங்காரி வாயன் உளமோ மிக கழித்தே ரூபம் மாறி சில சில பணிகள் கொண்ட வருகவில்லை அந்த தெய்வம் அந்த சிவன சக்தியோ எவ்வளவு நேரம் இந்த திருவிழா கூட்டத்தில் வந்த போதிலும் யாரும் கேட்கவில்லை. அப்படி இருக்க என்னிடம் இருக்கக்கூடிய மருந்து என்னிடம் இருக்கக்கூடிய மருந்து வஸ்துக்கள் என்ன மருந்து எதற்கு பயன்படும் ஒன்றொன்றாக சொல்லி வருகிறேன். நிறைய மருந்து இருக்கும்.
அதற்காக பக்கத்தில் கொடை கன்னத்தில் புள்ளி வச்சு என்னை பார்த்தால் எப்படி தெரியுது? தெரியுதுல்ல? இப்பொழுதாவது யாராவது குரு கேட்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். மழை வந்து நிறைய மழையே இல்லை எங்க ஊர்ல எல்லாம் நிக்க மாட்டாங்க வந்துருப்பாங்க. அம்மா பச்சை பச்சைமலைக்கு சென்று 100 வருடங்கள் கடந்த கள்ளி வேப்பம்பட்டை பரந்த கள்ளி வேளம்பட்டை கச்சிதமான கருவிகள் பாட்டியான தங்கப்பல் அனைத்தையும் ஏன் கரவங்க கூட பேசுறீங்க கம்முன்னு அப்பேற்பட்ட வஸ்துக்கள் வைத்திருக்கிறேன். இங்க இருக்கிற அக்கா மாதிரி பாட்டி மாதிரி என்னன்னே மதிக்க மாட்டாங்க. அப்படியா? யாருமே சீட்டை காலி ஆச்சேம்மா. முந்தானே மூடக்கூடாதா மதிய நேரம்? தவிர அந்த வயிற்று வலி பச்சை குத்து சொல்றது வயிற்று வலி மருந்து கேட்கறது வயிற்று வலி வந்துருச்சு. இப்ப பாத்துக்க போனோர்னு சொன்னா எப்படி நடக்கிறாங்க? என்ன தெரியுமா?